ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டா? ஓகே, பேசலாம். நீங்களே இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்கள் சேனலில் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். அப்படியா? எடிட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரைடர் எம்ஜே. ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பட்ஸ். ஐ நோ ஹிம் ஃபார் மோர் தென் 3 years, from 2022 I guess, or 23 I guess. Yeah, I think it's 2022. So this is gonna be English podcast. English also, Tamil ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுவோமே. ஏன்னா இப்போ என் கூட இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைடர் எம்ஜே இருக்காரு. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம அவரை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி மோட்டர் சைக்கிளிங் பற்றி நிறையா பேச போகிறோம். மோட்டர் சைக்கிளிங் பற்றி நிறைய மிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கொலாபரேஷன். ஓகே, ரைடர் எம்ஜே பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் ஐ டோல்ட் ஐ நோ ஹிம் ஃப்ரம் 2023. ஏன்னா இப்போ நான் கிளாசிக் 500 வச்சுருந்தேன். டெசர்ட் ஸ்டார்ம், ரைட்? எஸ். மீட்டிங் ஸ்டோரி அது நம்ம பேச போகிறோம். ஏன்னா அப்போ வந்துட்டு நான் டெசர்ட் ஸ்டார்ம் அப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஐ கலெக்ட் அட் த டைம் ஐ ஸ்டார்டட் டு கலெக்ட் மோட்டர் சைக்கிளிங். ஸோ டெசர்ட் ஸ்டார்ம் அப்போ வாங்கிட்டு இப்போ பார்க்குறேன் ஒரு வெளியில் நின்றுட்டுருக்காரு. ஹி ஹேட் அ க்ரோம் ரெட் கலர் வேரியன்ட் ஆஃப் கிளாசிக் 500. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இஸ் தட் ரைட்? யா, இது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி சொல்லணும்னா, நான் அது புல்லட்டு நான் 500cc வாங்கி ஒரு வித்தின் 1 week டைம். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த புல்லட்டோட பிஹேவியரை பார்த்து. அந்த டைமில் எனக்கு வந்து டெசர்ட் ஸ்டார்ம் வந்து ரொம்ப அதுதான் லைக் வாங்கணும்னு ஆக்சுவலாக. ஆனால் க்ரோம் வந்து சிக்கிடுச்சு. ஸோ அது வாங்கிட்டேன். அதோட அந்த பாண்டிங் டைம் அந்த பீரியட்ல இருக்கும் போது தான். ஸோ யுவர் இன் ஹனிமூன் பீரியட், ரைட்? கைண்டா. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு யதார்த்தமாக மிரரில் பார்த்தேன், ரியர் வியூ மிரரில் அங்கே ஒரு டெசர்ட் ஸ்டார்ம் இருந்துச்சு. சைட்லனா சேடல் பேக் மாதிரி ஏதோ பையெல்லாம் தொங்க விட்டுட்டு ஒரு டெசர்ட் ஸ்டார்ம் இருந்துச்சு வித் ஹெல்மெட்டோட ஒரு பர்சன். ஸோ நான் மிரரில் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் நீங்களும் என்னையும் நோட்டீஸ் பண்ணீங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலாக பாட்டியை கூட்டிகிட்டு கடைக்கு போயிருந்தேன். நான் விட்டுட்டு வந்து பேசலாம்னு நினைச்சேன். நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. வந்து பேசினோடனே அதோட தான் கான்வோ பில்டப் ஆயிடுச்சு. இது நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் இது 500cc-யானு. அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமேல வந்துட்டு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி என்கிட்ட 3 இருக்கு அப்படின்னு. சிவாஜி படத்துல அது மாதிரி என்கிட்ட 2 இருக்கு அந்த மாதிரி என்கிட்ட 3 இருக்கு 500cc-ன்னு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த வெரி டே ஆஃப்டர்நூனே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாப்ல. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அட் த டைம் ஐ ஆஃப்டர் கொரோனா ஐ டிடன்ட் கோ எனிவேர் ஆஃப்டர் தட் கொரோனா. லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் என்னோட ஸ்குவாடே கலைஞ்சிட்டு. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ என் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட கிட்டத்தட்ட 2 பேர் என் கூட இருந்தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீடைல்ஸ், பட் வி ஆல் ஆர் கைண்ட் ஆஃப் ரிட்டையரிங் ஸ்டேஜ். ஐ எம் நாட் தட் ஓல்டு, பட் life always doesn't gives you flowers and sweets and things like that. Sometimes it throws lemons at you. அது மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். இதுக்கப்புறம் எதுக்கு சார் லைட்லாம் போயிட்டு வேணாம் போய் பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அட் த டைம் ஐ நீட் என்டர்டைன்மெண்ட். ஸோ ஐ ஸ்டார்ட் டு கலெக்ட் மோட்டர் சைக்கிள்ஸ். என் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்ஃபீல்ட் என்தூசியஸ்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ த நேம் டெல்ஸ் எவ்ரிதிங். எஸ், ஹவ் தட் நேம் கம். யா, என்ஃபீல்ட் என்தூசியஸ்ட். அதான் பேசிக். ஐ ஸ்டார்ட் டு கலெக்ட் மோட்டர் சைக்கிளிங். அதுக்கப்புறம் தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணேன். சரி, நம்மள மாதிரி யாராவது இருப்பாங்களா யூடியூப்ல அப்படின்னு. அப்போ நான் கிளாசிக்கில் டெசர்ட் ஸ்டார்ம் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது என்ன மாதிரியே ஒரு நபரை பார்த்தேன். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக் வாங்கி கரெக்டாக 1 week தான் எனக்கு ஆகுது. ஸோ நான் வெளில வரும்போது இவரும் பைக் வாங்கி 1 week தான் ஆகுது. ஏன்னா இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பைக் எம்ஜே வச்சுருந்தீங்க? அதுக்கு அந்த டைமில் வந்து R15 இப்பயும் வச்சுருக்கேன். அது என்னோட செகண்ட் பைக், மை ஓன் மணியில் பாட் பண்ண ஃபர்ஸ்ட் பைக். ஓகே. ஸோ அதுதான் இது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு எந்தசியாஸ்ட்னா ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா, உங்கள்கிட்ட அவங்க பேசும்போதே அவ பைக்கை பற்றி பேச அவ்வளோ எக்ஸைட் ஆகிடுவாங்க. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எடுத்தோடனே என்ன பைக் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாலே அவ்வளோதான். அதோட அது புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்ல. நான் எப்போதுமே நான் வந்து கூச்ச நச்செல்லாம் பட மாட்டேன் சார். நான் இன்ட்ரோட்லாம் கிடையாது. நான் யாரை கிளாசிக் 500 இந்த மாதிரி பைக்கை எப்படி ரொம்ப பொத்தி வச்சுருக்காங்களோ நான் நேரடியாக போய் கேட்டுருவேன். சார் பைக் சூப்பராக இருக்குது சார், எந்த வருஷம் என்ன மாடல் கேட்பேன். ஏன்னா நீங்கள் வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளப்பாக இருந்துச்சு. ரொம்ப நக்கியிருந்தீங்க நீங்கள் பைக் என்ன மாதிரியே. ஆஹா, இவன் நம்மள மாதிரியே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை சேஸ் பண்ணேன். நான் வந்து கைண்ட் ஆஃப் ஆப்போசிட். ஐ எம் இன்ட்ரோவர்ட், பட் ஐ கேன் சே ஐ எம் பைக் ட்ரோவர்ட். ஸோ இன்ட்ரோவர்ட், ஆனால் பைக் விஷயத்தில் மட்டும் எக்ஸ்ட்ரோவர்ட். அதான் we are motorheads, right? If we saw someone like us, we just go and introduce ourselves randomly. நான் இதெல்லாம் கூச்ச நச்சமே பண்ண மாட்டாங்க. நான் வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன்.
பச்சையா போய் கேட்டுருவான், பைக் சூப்பரா இருக்கு சார், எங்க பண்றீங்க? நீ என்ன மதிக்கிற அது இன்னொரு விஷயம். ஆனா பைக் பக்காவா இருக்கு, என்ன பண்றீங்க, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு போய் வெளிப்படையா கேட்டுருவான். அப்படிதான் எனக்கு வந்துட்டு எம்ஜே இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் நிறையா வி ஹேவ் ஷேர்ட். அதே மாதிரி என்னோட பைக்கிங் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நான் எடுத்த மேஜர் டெசிஷன்ல நம்ம எம்ஜே இருந்திருக்காரு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் ரைட் பண்ண அந்த note this point decision not influenced decision made by the Enfield enthusiast. என்னோட தான். ஆனா என்ன டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மேஜரா யாருன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி யூ டியூட். இன்ஸ்பயர்னு சொல்றது ஐடியாஸும் கிடையாது, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணீங்க. நீங்க வெளிப்படையா ஒத்துக்கணும் அது. ஏன்னா சார் இவரு நான் எந்த ஊர்ல இருக்கேன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவரு வீடு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ். ஆனா நான் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என் வீட்டுக்கு பக்கத்துல வாடகை வாங்கிட்டே வந்துட்டாரு பக்கத்துல. நான் வரண்டா அவன் வீட்டுக்கு பக்கத்துல கொய்யலாம் நம்ம ஜாலியா இருக்கலாம்டானமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு பக்கத்துல. ஸோ என்னோட மேஜர் என் லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் மோட்டார் சைக்கிளிங் பத்தி பேசுறேன். நம்ம என்ன வாங்கின மோட்டார் சைக்கிள் வித்த மோட்டார் சைக்கிள்ல மேஜரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ரைடர் எம்ஜே தான். ஐ ஹாவ் டு நான் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா மோட்டார் சைக்கிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்புறம் தான் எனக்கு இன்ட்ரடியூஸே ஆகுது. ஆனால் இவர் சின்ன வயசுலேருந்து பைத்தியம். உங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள் சார். அதில் வந்து நம்ம வியூஸ் கேட்கட்டும். எப்போ இருந்து நீங்கள் பைக் பைத்தியமானீங்க? அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட இப்படி ஒரு 2022லேருந்து தெரியும் 2 பேருக்குமே. அதுக்கு மேஜர் ரீசனு என்ஃபீல்ட் பைக்கு. அதுக்கப்புறமேல இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பேசின டாபிக்ல ஐ கேன் சே 99% ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் ரிலேட்டட். அது மட்டும் தான் சார் நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் தான் பேசியிருக்கோம். நோ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நத்திங். ஸோ ஒன்லி அண்ட் ஒன்லி பைக் ஸ்டாஃப். ஸோ திஸ் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கான முக்கியமான காரணமே பைக்ஸ். நாங்கள் பேசினது கைண்ட் ஆஃப் எங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் கிடையாது, அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஒன் டாபிக் அட் அ டைமா இது போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் எபிசோட் இஸ் பேஸ்ட் த இன்ட்ரோ ஆஃப் போத் அவர் செல்ஃப், ஹூ ஆர் வி அண்ட் ஹவ் வி மெட் அண்ட் how this podcast will be like that. It will be absolutely like. ஏன்னா இது நிறைய பேர் பாட்காஸ்ட்னா ஐயோ வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நான் இது ஏன் சொல்றேன்னா மோஸ்ட் ஆஃப் த மோட்டர் ஹெட்ஸ் இதை எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்துட்டு நம்ம பைக்கிங் லைஃபை பத்தி பேசுறோம், அதை பத்தி பேசுறோம். எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு, வேர் டஸ் தட் ஸ்பார்க் ஸ்டார்ட்ஸ், அந்த ஸ்பார்க் எங்கே, இந்த மோட்டார் சைக்கிள் அப்படின்ற ஸ்பார்க் எங்கேருந்து உங்களுக்கு உருவாச்சு? என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பெரிய மோட்டார் சைக்கிளிஸ்ட்லாம் கிடையாது. என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஜியை பற்றி பார்ப்போம். அவர் எப்படி இந்த பைக்கிங் இதுக்குள்ளே வந்தார், எப்படி அவருக்கு அந்த ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வருவோம். இப்போ நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, எத்தனை பைக் நீங்கள் ரைட் பண்ணிருக்கீங்க, இதனால நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, அது மாதிரி எம்ஜே சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ஃபீல்ட் என்தூசியஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அதுதான் இதுதான் அந்த பாட்காஸ்ட். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய பாட்காஸ்ட் பேசுவோம். தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஹெட்ஃபோனை போட்டுக்கங்க. நைட்டு தூங்குற மாதிரி இருந்தால் கூட போட்டுட்டு பொறுமையாக கேளுங்க. இது போரிங்காக எடுத்துகிட்டு போகாமல் நாங்கள் 2 பேரும் முயற்சி பண்ணுறோம். பட் இதனால் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க முடியும்னா அது எங்கள் 2 பேராலையும் உங்களால் முடிஞ்சதுன்னா we really we'll try our best. we really try our best. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரைடர் எம்ஜேட்ட இருந்து ஆரம்பிக்கும். எங்கேருந்து மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அந்த ஸ்பார்க் வந்துச்சு சொல்லுங்க மேம். ஸோ டு பி ஃப்ராங்க் எனக்கு தெரியல எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஆக்சுவலா. ஆனா வந்துட்டு என் ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் +1 படிக்கும் போதே அவன் வந்து R15 வச்சிருந்தான் வெர்ஷன் 1. ஐ எம் டெல்லிங் அபவுட் அ ஸ்டோரி பேக் இன் 2013 or 12. ஓகே, தட் இஸ் த டைம். அப்பதான் நான் வந்து பைக் லேர்ன் பண்ண கத்துக்கிறேன். மோஸ்ட்லி இன் R15 அவன் தான் எனக்கு சொல்லி தரான். ஸோ அப்போலாம் வந்துட்டு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. ஸோ வந்து one fine day I'm gonna buy a second hand bike for myself. ஸோ நான் தேடிட்டு இருக்கப்போ எனக்குன்னு மாட்டினது நான் சேம் அவனும் வந்து எல்லோ கலர் R15 தான் வச்சிருந்தான். எனக்கும் அதே கலர் மாட்டுனுச்சு. அப்பயுமே வந்துட்டு நான் அது வாங்கினேன். அது வாங்கினப்பையும் எனக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, நியூ பைக் அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஆப்வியஸ்லி. ஸோ இன்ஸ்பயர்டு பைனா அந்த தூம்னு ஒரு மூவி வந்துச்சு. அந்த அந்த காலத்துல தூம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபயர் அவுட் இருப்பாங்க. தூம் 2 ஆக்சுவலா ரித்திக் ரோஷன் அந்த மூவி ஃபியூச்சர் அந்த மூவி தான் ரொம்ப அந்த பைக்ன்ற இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. ஸோ அதே மாதிரி அந்த ஃபேரிங் டைப் வாங்கணும்னு ஆசை வாங்கிட்டேன். ஆனா எந்த இடத்துல எனக்கு ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் வாங்கி 1 வீக்ல கீழே விழுந்தேன். ஒரு 100 அபோவ்ல வந்து ஒரு கர்வ்ல வந்துட்டு ஸ்க்ரேப் ஆகி அப்படியே விழுந்துட்டேன். ஸோ அந்த விழுந்த டைம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ரொம்ப என்ன சொல்றது பேம்பர்ட் கிட்னு சொல்லலாம். ஸோ அந்த விழுந்த டைம்ல வந்துட்டு
ஹாஸ்பிட்டல் போனப்போ ஐ ஹேட் அ தாட் லைக் நம்ம வந்துட்டு இதை நம்ம ஹேண்டில் பண்ணாதான் நம்ம ஃபேமிலி வந்துட்டு பார்த்து பயப்படாது. ஸோ வி ஷுட் ஹேண்டில் பெட்டர். நம்ம வந்து பயந்துடக்கூடாது. ஸோ எனக்கு அங்கே கையில் ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஹெல்மெட் அந்த அவேர்னஸ் ரைடிங் கிஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே த்ராட்டில் அந்த ஹேண்ட்லிங் ரஷ்ல போய் 2012 right? எஸ். ஸோ it happened and that point of view like it actually started changing me. The bike it started changing my character. ஸோ அந்த டைமில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். என் ஃபேமிலிக்கு நான் வந்துட்டு நான் கீழே வந்ததுக்கு வந்து நான் வந்து இது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அவங்களுக்கே அது ஒரு மாற்றமாக தெரியுது, எனக்கும் தெரியுது. ஸோ தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ திங்க் மை ஐடென்டிட்டி ஹாஸ் சேஞ்ச் அ பிட். அண்ட் தென் my recovery time for that accident it's around 1.5 month. Oh, ஒன்றரை மாசம் ஆச்சு. Yeah, it was a very big accident I could say. So recovery time is 1.5 months. So through that 1.5 months I was thinking about the bike and I was more excited than before, like when I'm gonna ride it after. மறுபடியும் நம்ம ஏஞ்சி ஓட்டணும்டா பைக் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்க. எப்படா ஓட்டுவோம் அப்படின்னு. அந்த பர்டிகுலர் அது வரைக்குமே லைஃப் எப்படின்னா படிக்கணும், எழுதணும், எக்ஸாம், ரிப்பீட் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு பிரேக் டைம் மாதிரி எனக்கு அது லைக் குக்கூன் டைம் சொல்லலாம். அந்த ஒரு பிரேக் டைம் எனக்கு கிடைச்சதுல எனக்கு அந்த டைம்ல யாரும் என்ன படிக்க சொல்ல, எதுவுமே பண்ண சொல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன இட்ஸ் டைம் லைக் ஃபைண்டிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் த்ரூ ஆன்லைன். ஸோ தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸ் லைக் ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் ஆல். தென் it built my character. So that particular period la everything happened. And then I discovered there is this thing called motovlogging. At that point of time like ரெண்டு motor vlogger இருந்தாங்க. 2012 ல நீங்க சொல்லும்போது 13 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பைக் ஓட்டிட்டு போறப்ப ஹெல்மெட் கேமரால வச்சு ரெக்கார்ட் பண்றது அந்த வீடியோஸ்லாம் நான் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். நார்த் இந்தியாவில் இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசி பண்ணுவாங்க. பட் அந்த டைம்ல தான் எனக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சேன், நமக்கு மட்டும் இந்த ஃபீல் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம சைடில் யாரும் இல்லை, நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு திங் வந்துட்டு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண திங் என்னன்னா, அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நல்ல ஹெல்மெட் பண்ணேன். அந்த டைம்ல 2000 rupeesக்கு ஹெல்மெட் வாங்குறதுலாம் பெரிய விஷயம். அப்பெல்லாம் ரொம்ப பெருசு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்குறதே பெரிய விஷயம். 500 ரூபாய்க்கு நம்ம ஹெல்மெட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த காலம் அது. ஏன்னா யாருமே ஆப்வியஸ்லி காப்ஸும் வந்துட்டு போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் ஹெல்மெட் போட்டுட்டு இந்த ஊர்ல நான் மட்டும் சுத்திட்டு இருந்தேன். ஒய்யால. ஸோ எவ்ரிபடி நோட்டீசஸ் அண்ட் எவ்ரிபடி ஆஸ்க் வை, எதுக்கு பண்றீங்க, வை. தென் ஐ ஸ்டார்டட் டெல்லிங் தெம் மை எக்ஸ்பீரியன்ஸ். பட் அட் தட் டைம் தே மேக் ஃபன் ஆஃப் மீ. அப்சல்யூட்லி. ஏன்னா ஊர்ல எல்லாருமே வெறுந்தலையா போயிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் ஏன்டா அவன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு என்ன பெரிய ஹாலிவுட் ஹீரோன்னு நினைப்போம் அப்படின்னு மாதிரி பேசுறதா அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். பட் அதை நம்ம வந்துட்டு நம்ம தட்டி விட்டு நமக்கு வேணும். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு மூஞ்சில் அடிபட்டுச்சு. ஹாஃப் த ஃபேஸ் வந்து ஸ்கிரீன் வந்து ஸ்கிராச் ஆயிடுச்சு. ஸோ ஐ நோ த இம்பாக்ட். ஐ நோ இட் குட் பி வர்ஸ். ஸோ ஐ bought a good helmet. You realized that, right? Yeah. I realized it in the hard way. So whoever makes fun of you at that point of time for wearing riding gears, I hope they won't see what we have seen. Yeah. I really wish. So that created me identity, and that is the starting point of time. I could say like till now. So my bike is my identity. People who never know my name, know my bike, know that I own that bike. அந்த பைக் அவர் வச்சிருக்காரா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்க ஐடென்டிட்டியாவே மாறிட்டு. ரைட். இது வந்து ஒரு ப்ரௌடான விஷயமாவோ இல்லனா வந்துட்டு ஒரு யூனிக்கான விஷயமாவோ நான் பார்க்கல. It is actually a good thing. I personally want to be like எல்லாருக்கும் மேல இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல, எல்லாரோடய இருக்கணும்னு நினைக்கிறது. அந்த கம்யூனிட்டி பில்டப் பண்ணுவதான் நான் நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். அதுதான் என்னோட கோல் எல்லாம் கிடையாது, ஒரு ஆசை, அவ்வளவுதான் ஆசை. ஓகே ஓகே. சோ அதுக்கு இந்த பாட்காஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்மள மாதிரி சின்ன பசங்க இருப்பாங்கல்ல. இப்போ ஆக்சுவலா இப்போ நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 26ல இருந்து என்னோட சேனல்ல சார் என்ஃபீல்ட் எந்தூசியாஸ்ட்ல 20ல இருந்து ஒரு 30க்குள்ள பாக்குற நபர்கள் 44.5% இருக்காங்க. நான் என்னடா இது சின்ன பசங்களா இருக்காங்களே இவங்கெல்லாம் பார்க்க. ஏன்னா ஐ எம் நாட் அ யங் காய், ஐ எம் அ மிடில் ஏஜ்ட் மேன். பட்
இவங்களாம் அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா நம்ம அந்த ஒன்றும் இல்லை என்ஃபீல்டை பற்றி நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினாலே பொறுப்பாக ஒரு 250 பேராவது பார்க்குறாங்க. என்ன 250 பேர் பார்க்குறாங்க? ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். இது ஆக்சுவலாக ரைட்டா? ஈவன் எனக்குமே அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதாக தான் இருந்துச்சு விஷயமா. ஏன்னா வந்துட்டு இப்போ உள்ள ரெகுலர் விளாக்ஸ் கண்டென்ட் இல்லை, ஒரு கிரிஞ்சியான எடிட்டிங் இல்லை, ஒரு ஃபன்னியான எடிட்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ரா சும்மா உட்காந்து பேசுறாங்க. ஒரு பர்சன் வந்து பைக், அந்த வீடியோ ஃபுல்லாவே வந்துட்டு நீங்க பைக்கை தான் காட்டுவீங்க. ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ நீங்க போடுறீங்க, அதுல பைக்கை மட்டும் தான் காட்டுறீங்க, நீங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி பேசுறீங்க, அதுவும் லைவா. ஸோ அதுக்கே வந்துட்டு 200 வியூஸ் போதுனா அது பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு அது ஆக்சுவலா அந்த 200 பீப்புளும் ஒரு ஜெம்னு சொல்லலாம் கம்யூனிட்டி. கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலாம்னு நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னைய வரைக்கும் நான் வந்துட்டு என் வீடியோஸ் எல்லாம் ராவாக தான் இருக்குது சார். ஐ டோன்ட் நோ எனி சாஃப்ட்வேர், ஐம் பூமர் யூனோ. ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 மாசத்துல நான் பழைய புல்லட் போட்டேன்னா டப்புன்னு ஒரு 212 பேர். டே நான் ஒன்றுமே பண்ணலையடா, நான் வெறும் பைக்கை போட்டு நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கே இவ்வளோ பேர் வராங்கன்னும் போது ஐம் ரியலி ஷாக் யூனோ. சரி ரைட்டு, பைக்கை பற்றி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறாங்க, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யூ ஃபார் மீ. யா, the spark starts, right? So from your perspective, உங்களுக்கு எப்போ அந்த மோட்டார் சைக்கிளிங் ஒரு ஸ்பார்க்கா வந்துச்சு? அது எப்படின்னா சார், நான் சென்னையில் 2011 அப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க ரைட்டா? அப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார். 2011 சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் G2 ஒன்று வச்சுருந்தேன், ராயல் என்ஃபீல்ட் G2 1960 மாடல், 1959 and 60 மாடல் சம்திங் லைக் தட். அப்புறம் RD 350 வச்சுருந்தேன். அப்போ வந்துட்டு பைக்கிங் கம்யூனிட்டிலாம் எதுவுமே கிடையாது சார். நான் வந்துட்டு நம்ம மோட்டார் சைக்கிள் அதெல்லாம் பிடிக்காம எனக்கு தெரிஞ்சு நான் நினைவு தெரிஞ்சு நான் ஓட்டுன பைக் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ஃபீல்டு தான், புல்லட் தான், பழைய புல்லட் தான். பழைய புல்லட்டில் தான் நான் பைக்கே கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு புல்லட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கினது. அதுக்கப்புறம் அதை வாங்கி நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யூனோ லைஃப் ஹேப்பன்ஸ் அண்ட் ஐ நீட் டு செல் த புல்லட் யூனோ. அந்த புல்லட்டையும் விற்றேன், RD 350 விற்றேன். அதுக்கப்புறம் லைஃப் வந்துட்டு ஒரு 6 இயர்ஸ் சார் என்னை போட்டு படுத்தி எடுத்துருச்சு. நான் ஐ டோன்ட் வாண்ட் கோ இன்டு டீடைல்ஸ், பட் அப்போ வந்துட்டு நான் பஜாஜ் டிஸ்கவர் தான் வச்சிருந்தேன். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஏதோ பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். பட் தர் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ யூனோ இன் 2017 end. தர் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட். ஸோ ஐ நீட் அ பிரீத்தர் பிகாஸ் ஐ எம் இதை வெளிப்படையாக நான் சொல்லி தான் ஆகணும், பிகாஸ் பைக்கிங் கம்யூனிட்டிலாம் தெரியணும். ஐ வாஸ் அன் ஆல்கஹாலிக் அட் த டைம். ஓகே, ஒரு ஃபுல் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது. யூனோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன். ஸோ 2018 ஒரு பிரேக் த்ரூ நடந்தது. ஐ ஹேவ் டு மைக்ரேட் ஃப்ரம் மை ஓல்ட் டவுன் அப்படின்னும் போது நான் தனியாக வந்தேன். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஐ நீட் அ பிரீத்தர் யூனோ. ஏன்னா ஆல்கஹால்ன்றது வாழ்க்கை கிடையாது, நம்ம இதுலேருந்து வெளில வரணுன்னும் போது ஐ ஃபவுண்ட் மோட்டர் சைக்கிளிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்தூசியாஸ்டிக் வே தட் யூனோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு வரும்போது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரே இடத்துல இருந்தால் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தட்ஸ் வென் த என்ஃபீல்ட் கிரேஸ் ஸ்டார்ட்ஸ் டு மீ யூனோ. ஏன்னா அப்போ என்கிட்ட பஜாஜ் டிஸ்கவர் தான் இருந்தது. நம்ம ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கணும்டா, நம்ம வாங்கிட்டு எங்கேயாவது வெளியில் ஓடணும், நம்ம இப்படியே இருக்க முடியாது, பைத்தியம் பிடிச்சணும் அப்படின்ற நிலமையில தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் மோட்டர் சைக்கிளிங். நம்மளுக்கு முதல்ல ஒரு பைக்கு வேணும், புல்லட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஸ்ட் ட்ரைவ் 350 எடுத்து ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு, சாரி அந்த டைமில் 500 இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு தெரியும், அப்போ பழைய புல்லட் 500 பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த புல்லட் எப்படியாவது வாங்கிடும்டா, ஏன்னா பயங்கர லெஜெண்டரியான மோட்டர் சைக்கிள் அப்படிலாம் வந்துட்டு 2016 நான் ஹன் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த பைக் கிடைக்கவே இல்லை. சரி ரைட்டு விடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு அப்போ UC இன்ஜினில் விட்டுருந்தாங்க. சரி பரவாயில்லடா ஏதோ ஒரு பைக் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓட்டிட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது 350 டெஸ்ட் பண்ணேன். அப்போ டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாரு, மேலே எங்கேயும் பார்த்தாரு, என்ன நினச்சான்னு தெரியல, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பைக் கொடுத்தாரு. அந்த பைக் என்னை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிட்டு சார். இது தான்டா இப்போதைக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது கொஞ்சம் வேடாக தான் இருக்கும். ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தோணும்ல, இது தாண்டா நம்ம பொண்டாட்டி, இப்படி இருந்தால் தாண்டா பிடிக்கும், இது தாண்டா நம்ம பொண்டாட்டின்னு மனசில் முடிவு பண்ணிங்கள, அந்த ஃபீலிங்கு நான் கிளாசிக் 500 மேலே ஏறி உட்காந்து த்ராட்டில் கொடுத்தோன்னா அந்த பைக் என்கிட்ட பேசுனுச்சு, நான் தாண்டா அவன் பொண்டாட்டி, என்னை விட்டு நீ யார்ட்டையும் போகக்கூடாதுன்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு த்ராட்டிலையும் அந்த பைக் அப்படியே பிடிச்சி இழுத்துது சார், டார்க்கெல்லாம் அள்ளுச்சு. நான் ஒன்றுமே பண்ணலங்க, வெளியில் வந்து நின்னோடனே அந்த சேல்ஸ்மேன் நான் பார்த்தாரு, மூஞ்ச பார்த்தாரு, கிளாசிக் 500 ஸ்டெல்த் பிளாக்னு புதுசாக ஒன்று விட்றாங்க சார், புக் பண்ணிட்டேன்னாரு. அதுதான் எனக்கு
அந்த வாட்டி இந்த கிளாசிக் 500 அந்த த்ராட்டில் அந்த ரெஸ்பான்ஸ் அந்த பைக் கொடுத்தது என்னை ஃபீல் பண்ண வச்சது அதுக்கு தான். சி நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு பைக்கு மேலே பைத்தியமாக இறங்கி அந்த பைக்கு அதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன். அதெல்லாம் எப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அந்த டைம் அந்த 2018 எப்போ தெரியுமா, ஜூலை மந்த் நல்லா ஞாபகம் இருக்கும், தெளிவாக ஞாபகம் இருக்கும். ஜூலை 16, 2018 நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பார்க் எனக்கு இதுதான்டா அப்படின்னு ஆரம்பிச்சது தான். ஆகஸ்ட் 1, 2018 கிளாசிக் 500 எனக்கு டெலிவரி பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. என் ஃப்ரெண்டோட போகிறேன். அப்போ அவர் வந்துட்டு தண்டர்பர்ட் வச்சுருக்காரு. அவர் என் ஃப்ரெண்டு தான். அவர் தான் சொல்கிறாரு 500 பற்றி தெரிஞ்சு தான் எடுக்கிறியான்னு கேட்டார். நல்லா தெரியும், இது என் பொண்டாட்டியில் அப்படின்னு சொல்லியே அந்த பைக்கை எடுத்தேன். அந்த பைக்கு எனக்கு விங்ஸ் கொடுத்துது சார். உண்மையிலே சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் எனி திங் வேர் ஐ வெண்ட் வாட் ஐ டிட். பட் அந்த பைக்கு தான் எனக்கு வந்துட்டு ஒரு விங்ஸ் கொடுத்து என்னை டோட்டலாக அல்கஹாலிக்லேருந்து நான் வெளியில் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளிங். முக்கியமாக ராயல் என்ஃபீல்டு நான் மறக்கவே மாட்டேன். அந்த டைம் அந்த பைக்கு என்னை ரிக்கவர் பண்ணிச்சு. என்னை ஃபுல்லாக டே குடிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லடா, எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் வாழ்க்கை அப்படின்னு என்னை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி வெளில கொண்டு வந்தது. ஸோ ஃப்ரம் 2018 to until Corona, I went many places. I actually circled India A to B. I don't want to mention the places I went because I'm a notorious private guy. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வியூவர்ஸுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் MJ. Because I don't want to mention any place that I want to, that I went, you know. அதனால தான் இந்த வீடியோ கூட ஆடியோ பாட்காஸ்டா இருக்கு. என் மூஞ்ச கூட நான் வெளியில காட்ட விரும்ப மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன். ஆடியன்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்கறத விரும்புவாங்க. பார்த்து நம்ம மூஞ்ச பார்த்து என்ன பண்ண போறாங்க, அவங்க கான்செப்ட் தான் முக்கியம். மூஞ்சி முக்கியம் இல்ல, கான்செப்ட் தான் முக்கியம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க சொல்லும் போது என்னன்னா, மோர் ஆர் த லெஸ் நம்ம ரெண்டு பேருக்குமே இம்பாக்ட் ஆனது வந்துட்டு ஒரு என்ஃபீல்டுனால. எஸ், ஒரு இம்பாக்ட் இருக்கு. நாங்க வந்து என்ஃபீல்டோட ஃபேன் பாய்ஸ் இல்ல. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்க தயவு செஞ்சு நீங்க வியூவர்ஸ் புரிஞ்சுக்கணும். we are not fan boys of Enfield, okay? ஆனா வந்துட்டு எப்படின்னா ஃபேன் பாய்னா எப்படின்னா அதை பத்தி என்னன்னே தெரியாம ஒருத்தவங்க ஓட்டுறத பார்த்து அது பிடிச்சி போய் எனக்கு அதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்குறது பேர் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேன் பாய் ஆட்டிடியூட்னு சொல்லலாம். எஸ், நம்ம என்னன்னே தெரியாம வாங்கி அதை ஓட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள அந்த ஃபேனை மாத்துதுல, இது வந்து வேற விஷயம். தட்ஸ் த மெயின் திங். அதுதாங்க முக்கியம். இப்போ ஒரு விஷயம் நீங்க வாங்குறீங்க, புரியாம வாங்குறது இல்ல. இப்போ ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், வியூவர்ஸ் கேட்கணும். ரைடர் MJ அவர் சேனல்ல போட்டாதான் அவங்க வியூவர்ஸ் இதை நீங்க கண்டிப்பா கேட்கணும். ஒரு பைக்கு மேல ஏறி உட்காடுறீங்க, அந்த பைக்கை ஓட்டுறீங்க, எடுத்தோடனே இந்த பைக்கை ஓட்டாது நான் இப்படி தாண்டான்னு சொல்லிடுறது. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த உணர்வை வந்து கடவுள் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பை பர்த் ஐ எம் லைக் தட். ஓகே, யாராவது ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நான் பேசும்போதே கண்டுபிடிச்சிடுவேன் இவன் என்ன இன்டென்ஷனோட நம்ம பேசலான்ற மாதிரி. பைக்காக இருந்தாலும் சரி, பைக் மேலே உட்காந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும் இந்த பைக் நம்மகிட்ட இதுதான் சொல்லுதுன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறக்கூடிய எனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது. அது கொடுத்தது அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டது. அதை எனக்கு தெரியப்படுத்துனது வந்துட்டு என்ஃபீல்டு தான். அதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், அது என்ஃபீல்டு. அதனால தான் நான் என்ஃபீல்டு எந்தூசியாஸ்ட்னு இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை சார், ரைடர் MJ என்கிட்ட தலையாக அடிச்சுக்கிட்டாரு. சார் நீங்கள் தயவு செஞ்சு யூசி இன்ஜின் ஓட்டிட்டீங்க, நீங்கள் ஜே சீரியஸ் போகாதீங்க சார், அது ஒரு செத்த போனான்னாரு. No offense. No offense, Royal Enfield. We are motorheads, right? We talk like this, okay? அவர் இன்லைன் 4 போயிட்டாரு. அவர் சொல்றாரு, அண்ணா நீங்க வாங்க, நீங்க வந்து ஜெய் செஞ்சு நீங்க வாங்க, நீங்க வந்து இன்லைன் 4 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் உங்க பைக் ஓட்டியிருக்கேன், ரைட்? அவர் பைக் நான் 650 வச்சிருக்காரு, ஹோண்டால CBR 650, அது ஓட்டியிருக்கேன். பட் நோ அஃபென்ஸ், I'm gonna tell something very very offensive for inline 4 lovers, okay? That bike doesn't give you any, alive feeling. ஏன்னா அவர்கிட்ட சொன்னார், என் பழைய புல்லட் ஓட்டிட்டு இருக்கும்போது சொன்னார், அண்ணா நீங்கள் திருவி வேகமாக முன்னாடி போங்க, நீங்கள் ஏன் ஸ்லோவாக வரீங்க போங்கன்னாரு. இட்ஸ் ஓகே அப்படின்னு நான் மெதுவாக தான் வந்தேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நான் பைக் மேலே ஏறி உட்காந்தேன், இந்த பைக் நான் ஃபீல் பண்ணிக்குவேன். இதுதான் அந்த பைக்கோட கேரக்டர். இந்த பைக் பார்த்தீங்கன்னா சார், இன்லைன் 4 திருவு ஏதாவது பண்ணு, என்ன ஏதாவது பண்ணு அப்படிங்குது. நான் வேகமாக போகிறேன், என்ன திருவுனதே தவிர தட் பைக் டசன்ட் ஹேவ் எனி கேரக்டர். தட்ஸ் வை ஐ டோன்ட் கோ ஃபார் இன்லைன் 4. பட் எஸ், இந்த இடத்துல நான் ஒன்று இன்க்ளூட் பண்ணுறேன். என்னன்னா, ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னா, 2 திங்ஸ் இருக்கு. பவர், டார்க். எஸ், பவர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹேண்டில் இன்ட்ரெஸ்ட். எஸ், டார்க் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கேரக்டர். எஸ், அப்சல்யூட்லி எஸ். ஸோ அதுதான் மேட்ருங்க. என்னன்னா,
ஒன்ஸ் நீங்க வந்து டார்க் பிளேல வந்துட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் உங்களை டீச் பண்ணிட்டு அந்த டார்க்கோட பிளே எப்படி இருக்கும்ன்றது டீச் பண்ணிட்டு லோ ஸ்பீட்ல அப்படின்னா நீங்க வந்து ஹை ஸ்பீடா விரும்ப மாட்டீங்க. தேவையே இல்லைன்ற அளவுக்கு நான் இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒரு அந்த டார்க்கோட ஃபுல் இருக்குல்ல, நீங்க அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரியல் பைக்ல சொல்றேன், அது எதுல எல்லாம் உங்களுக்கு கிடைக்குன்னா உங்களால அஃபோர்டபுள் பிரைஸ்ல நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு என்ஃபீல்ட்ல கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு புல்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக்ல ஃபில் பண்ணலாம், ஆனா வந்து ஹையர் எண்ட்ல ஃபில் பண்ணலாம். அதுதான் அதுல பிரச்சனை. பவர் வந்து ஹையர் எண்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும், டார்க் வந்து லோவர் எண்ட்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ என்ஃபீல்ட்ல நீங்க ஸ்லோவா போகும்போதே உங்களுக்கு அந்த புல் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஆனா வந்துட்டு ஒரு ஹை ஸ்பீட் இன்ஜின் லைக் ஹை ஸ்பீட் இன்ஜின்னா டியூக் R15 அப் டு இன்லைன் ஃபோர்ஸ், அது உங்களுக்கு எவ்வளவு அதிகமா ஸ்பீட் போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். லோவா ஸ்பீட் போறது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட், பட் மோஸ்ட்லி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது ஒண்ணு. ஆனா நீங்க அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைரக்ட்லி கோ டு V2 இன்ஜின். ஐ அக்ரி வித் யூ. ஓகே, ஏன்னா இதுல முக்கியமான இன்னொரு கார்ட் பிளே பண்ணாரு நம்ம ரைடர் எம்ஜின்றவர். ஏன்னா நான் எல்லா பைக்கையும் இப்போ நான் வித்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த கிளாசிக் 500 இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் மெமரி, ஐ ஹேவ் டு டெல் யூ. ஏன்னா அந்த பைக் என்கிட்ட சும்மாவே இருந்துச்சு, கார்பரேட்டர் மாற்றி நான் பக்கா வச்சுருந்தேன். அந்த பைக்கை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு நான் யூனோ இட்ஸ் ஜெம் ஆஃப் பைக். பட் அந்த பைக்கை பார்க்கும் போதெல்லாம் நான் போன டூர்லாம் ஞாபகம் வரும். ஸோ ஐ டிசைடட் திஸ் பைக் ஹேஸ் டு கோ. ஓகே, நீ இந்த பைக் நம்ம போயே தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரைட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 1974 ஒரு B1 சீரியஸ் புல்லட் வச்சுருந்தேன். இங்கே தான் ரைடர் எம்ஜி வர்றாரு. வந்து குறுக்க புழுந்து, அதாவது தரையில் உருவாத குறை, ஐயோ அண்ணன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பைக் போகாதீங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட பழைய புல்லட் 350 வச்சிருக்கீங்க, அது ஹெவி கிராங்க் போட்டு தான் வச்சிருக்கீங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டார். எந்த வித்தியாசம் இல்லைடா, ஆஸ்தட்டிக்ஸ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எதுக்கையா நீ போகிற, நீ போகக்கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அராத்து பைக்கை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாருங்க. அந்த பைக்கு தான் நான் அடிச்சு சொல்கிறேன், நான் கிளாசிக் 500 எல்லா பைக்கும் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் இன்டர்செப்டார் 650. என்டர்ஸ் சாட்ன்ற மாதிரிங்க, அது ஒரு சரியான பைத்தியம் குடி வண்டிங்க அந்த பைக்கு. ஏன்னா என்கிட்ட வரும்போதே அந்த பைக்கு ஜமால் அந்த பைக்கை ஜீசஸ் கிரைஸ்ட் எம்ஜே இந்த பைக்கை ஓட்டியிருக்காரு. ஓட்டிட்டு அண்ணா இந்த பைக்கை நீங்கள் வாங்கினாரு. எனக்கு வேணாம் சார், நான் இந்த பைக்கெல்லாம் ஓட்ட மாட்டேன் சார். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வாங்குங்க அப்படின்னாரு. சரி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி ஓட்டுறேன். பிடிச்சி திருவனோன்னா சார், நீ நம்ப மாட்டீங்க, அப்படியே பிடிச்சி இழுத்துச்சு, ஸ்லோ ஸ்பீட்லேயே இழுத்துச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரைட் இழுக்கலாம் திருவனா திருவ இழுத்துச்சு. ஆஹா பக்காவா இருக்கேன்னு சொல்லி வெளியில் வந்தோன்னா என்கிட்ட ஒன்றுமே சொல்ல, ஒரு பைக் நல்லா இருக்கு. இவர் மைண்டில் இந்த பைக் இந்த அண்ணனுக்கு செட் ஆகும்னு உட்காந்துருச்சு. அடுத்தது இந்த பைக் என்கிட்ட மைண்ட் வாஷ் பண்றாரு, நீங்க இந்த பைக்கை வாங்கணும். சரிடா வாங்கிடலாண்டான்னு சொல்லி இதுல வந்து நான் எந்த ரோலுமே பிளே பண்ணல, டெஸ்டினின்னு ஒண்ணு இருக்கு. எஸ், அத நான் நம்புறேன். அதுதான் வந்துட்டு என் மூலியமா வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ண வைக்குது. அவ்வளவுதான் உங்களுக்கு நான் அதை ஒத்துக்கிறேன். சோ ஏன்னா நம்ம மீட் பண்ணது அப்படிதான், ஒரு இன்டென்ஷன் கிடையாது. நம்ம எதுவும் ரைட்ல மீட் பண்ணல, ரேண்டமா எதர்ச்சியா அப்படியே பேச ஆரம்பிக்கும். ஸோ அந்த பைக் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பயே இது வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் போத் வேர்ட்ஸ், இந்த பவர் அண்ட் டார்க் பிளேஸ். அது அதாவது என்னோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா இவன் டார்க் நல்லா விளையாண்டா அவன் டப்புன்னு உளுந்துடுறான்டா, அப்படியே மடிஞ்சிடறான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்னன்னா இந்த வேர்ல்டையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ரைட், இதையும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னா வாங்கன்னு டாப்ல. ஸோ நான் வாங்கிட்டேன் சார். இதுல மிகப்பெரிய கூத்து என்னன்னா, நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, அண்ணா இந்த பைக்ல ப்ளூ கலர் ஃபிளேம் வரும்னாங்கிறாரு. ஏன்டா நெருப்பலாமாடா வரும்னா, ஆமாண்ணா ஏன்னா இதுல ஸ்டேஜ் 2 டியூன் பண்ணிருக்காங்கன்றார். ஆஹா ரைட் ஓகே. அது வரைக்கும் ஸ்டாக்கா மோட்டார் சைக்கிளை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு கையில ஒரு ஃபுல் டியூன்டு பைக்கு. ஏன்னா சார் நம்ம ஸ்டேஜ் 1 போனீங்கன்னா இன்ஜின் வந்து கட்டை விழுத்து விட்ட காலை மாதிரி இருக்கும், நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொரு த்ராட்டில் பீப்புக்கும் உங்களுக்கு வீலி பாப் ஆஃப் ஆகும். 200 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்காதீங்க, அதுக்கு மேலேயும் ஸ்டேஜ் 1ல போகும். ஓகே, பட் ஸ்டேஜ் 2 டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் டச் பண்ணும், அதுக்கு மேலே போகாது. ஓகே, இப்பேற்பட்ட ஒரு பைக்கு என்கிட்ட வருது. அந்த பைக்கு தான் முக்கியமா நான் 500cc விற்கிறதுக்கான ஒரு காரணம். ஏன்னா டார்க்கு அல்லுங்க, லோ எண்ட் டார்க்லாம் ஜமா. ரைட் எம்ஜிட்ட கேட்பாரு, சொல்லுங்க சார்.
அதான் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு 52 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அது 4500 53 நியூட்டன் வந்து உங்களுக்கு 4000 RPMல கிடைக்குது. அதுதான் அந்த மேஜிக். அது என்னன்னா சார், நீங்க 6th கியர் போட்டு 40லே போகலாம் சார். அப்படியே பசுமாடு மாதிரி அப்படியே பம்முவாங்க. அந்த 40க்கு மேல நீங்க லைட்டா த்ராட்டில் பிளிப் பண்ணீங்கன்னு வைங்களேன், அப்படியே சும்மா டக்கு 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 டக்குன்னு 60 80 100 அப்படின்னு போவாங்க. ஆக்சுவலாக அந்த பைக் என்ன ஒரு மிகப்பெரிய சாப்பிரியா மாற்றிருந்தது. கேட்டு பாருங்க ரைட் எம்ஜே கிட்ட. இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நான் போகணும். அந்த 150 கிலோமீட்டர்ஸை வெறும் 35 or 45 மினிட்ஸ் ஜமால், சாரி எம்ஜே, வித்தின் 1 hour நான் ரீச் பண்ணிட்டேன். ஏன்னா பிடிச்சி திருவி எடுத்துட்டேன். பயங்கர ஃபன்னாக இருந்தது. அந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பைக் உங்களுக்கு பயமுறுத்தும். ஓ துரைக்கி வேகமாக போடுமா கொய்யால, நீ சரியான ஆளாக இருந்தால் திருவி காட்டுறா பார்ப்போம், அவனை சாவடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயங்கர டார்க் பிளே இருக்கும். ஸோ நான் மெயினாக உழுந்தது டார்க் பிளேயர் தான் சார். டார்க் அதிகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் வேகமாக போகக்கூடிய ஆளும் கிடையாது. நான் பழைய புல்லட் ஓட்டிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே அந்த டார்க்கோட விளையாடுவேன். நான் கிளச்சே பிடிக்க மாட்டேன். அப்படியே மெதுவாக த்ராட்டில் கொடுத்து அப்படியே போயிட்டுருவோம். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு பைக்கிங்கில், அதாவது பைக்கிங்கில் பொறுத்த வரைக்கும் என் மேஜராக இம்பேக்ட் பண்ண ஒரு ஆள், நான் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் சார், வெளிப்படையாக சொல்கிறேன், பச்சையாக சொல்கிறேன், யாரையும் நான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட மாட்டேன். என்னோட ஜட்ஜ்மெண்ட் இதுதான் நான் வாங்குவேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணுவேன். ஆனால் நான் ரைடர் எம்ஜே சொன்னதை நான் ஏன் கேட்டேன்னா, என்னோட டேஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்போ வந்துட்டு இன்டர்செப்டாரை நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு இந்த பைக் பிடிக்கும் சார், நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி தலையில் வாங்கி ஆஹா இதுதான்டா உண்மையிலே இப்படி பக்காவாக இருக்கேடா அப்படின்னு முடிவு பண்ணணும். நான் அதுக்கப்புறம் அவரை நான் தெளிவாக என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டேன். ஓகே சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார் அப்படின்ற இதை இது வரைக்கும் நான் ஆக்சுவலாக சொன்னது கிடையாது. பட் எம்ஜே கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் கேட்குறேன்னு. இப்போ கூட ஒன்றும் இல்லை வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது இருக்குது. இன்டர்செப்டாக நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எடுக்காமல் அப்படியே போட்டே வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு ரைடர் எம்ஜே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த பைக் ஏதாவது பண்ணுங்க, உங்கள் பிலவுடு ஸ்கிராம்பிளர். ஏன்னா அந்த பைக்கில் நான் மாற்றின முக்கால்வாசி டூரிங் சீட்ஸாக இருக்கட்டும், ப்ரீமியம் டூரிங் சீட்ஸ் ப்ளஸ் கவுலாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் போட்ட அந்த வைசராக இருக்கட்டும், எல்லாமே இவர் தான் சொன்னார். இதை போடுங்க, போட்டால் பைக் லுக்காக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதை தான் பண்ணேன். இப்போயும் கொஞ்சம் லைட்டாக மண்டையை கழுவி இருக்காப்புல. இன்னும் ஒன்லி ஃபியூ மந்த்ஸ் 2.0 லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸ்னோஃப்ளேக் அதை காட்டுறேன். ஸோ என்னோட பைக்கிங் என்ன பண்ணுச்சுன்னா, எப்படி ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் சார். ஆக்சுவலாக ஐ கேன் டெல் யூ வெரி கிளியர்லி தட் பைக்கிங் சேவ்ட் மை லைஃப். என்னை வந்துட்டு ஒரு படுகுழியில் நான் போயிட்டு இருந்தேன். என்னை வந்துட்டு மீட்டு, அதெல்லாம் இல்லைடா வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை இருக்குங்க வா அப்படின்னு சொல்லி என்னை வெளியில் கொண்டு வந்தது முக்கியமாக ராயல் என்ஃபீல்டு தான். அது கண்டிப்பாக கிளாசிக் தான். இப்போ கூட நான் கிளாசிக் 350 வாங்கியிருக்கேன். அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த ரீபான் குறிப்பிடுங்க, இல்லன்னா வருவோம். ஓகே ஏன்னா ஒரு கிளாசிக் 500 வச்சிருக்காரு சொல்றாரு. நான் அது ஒரு தனியா ஒரு டாபிக்கா பாப்போம். தனியா டாபிக் கிளாசிக் ரீபான் இஸ் நாட் a classic னு ஒரு டாபிக் போடுவோம். அத பத்தி பேசுவோம் நம்ம. ஆனா நான் ஐ அம் டோட்டலி ரிட்டையர்ட். நான் கிளாசிக் 500ல இருந்து மொத்தமா வெளியில வந்துட்டேன். அதே மாதிரி பழைய புல்லட்ல இருந்து மொத்தமா வெளியில வந்துட்டேன். நான் ஏன் சார் வைப்ரேஷன் அனுபவிக்கணும்? நான் ஏன் சார் பழைய புல்லட்ல ஆயில் கோட்டுறதை அனுபவிக்கணும்? நான் ரிலாக்ஸாக இருக்கணும் சார், நான் ஜம்முன்னு ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது ரொம்ப 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 அராத்தா நம்ம இன்டர்செப்டாக ரெடி பண்ண போகிறோம். அதுவும் திரு ரைடர் எம்ஜேயோட பிளான் தான். அதை பற்றி நம்ம லேட்டாக பார்ப்போம். இன்னும் ஃபியூ மந்த்ஸில் உங்களுக்கு அந்த பாட்காஸ்ட் வரும். வீடியோவோட நானும் பேசினா எம்ஜேவும் அதில் இருப்பார், பாருங்கள். ஓகே சார். அப்புறம் சார் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் ஒரு கட்டத்தில் தான் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மாற்றும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பைக்கை ஓட்டிட்டு இருப்பேன். ஆனால் ஊரை விட்டு தாண்ட மாட்டேன், ஊருக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். அது கொஞ்சம் ஓட்ட ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த லாங்லாம் போனதில் தெரியாது ரூட்லாம் அதெல்லாம். ஆனால் வந்துட்டு அது அந்த லாங் ரைட்ஸ் வந்து பைக்கில் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஸ்டார்ட் பண்ணது என்ஃபீல்டு தான். அப்சல்யூட்லி. ஏன்னா வந்துட்டு எனக்கு ஒரு தடவை ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு சென்னை போக வேண்டிய சுச்சுவேஷனு. ஸோ ஃப்ரெண்டோட புல்லட் கிளாசிக் 350 அதில் போகிறோம். போகும்போது நான் பின்னாடி உட்காந்து பிள்ளைனா போகிறேன். அப்படி ஒரு கம்ஃபர்ட்டை நான் பார்த்ததே இல்லை பைக்கில். நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன், எப்படி 300 கிலோமீட்டர்ஸ் வந்து பைக்கில் போகிறது அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமா? இது என்ன இயர் நீங்கள் சொல்கிறது? 2015 இருக்கும். ஸோ அது பின்னாடி உட்காந்து பிள்ளைனா போகிறோம். அப்படி ஒரு கம்ஃபர்ட், ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். போனதே தெரில. மார்னிங் 7 o'clock கிட்ட கிளம்பணும். 11 AM ரீச் ஆகிட்டோம் சென்னை. நீங்கள் அப்போ போனது எந்த பைக்? கிளாசிக் 350. கிளாசிக் இட்ஸ் கார்பரேட்டர் வருஷன் 2017 மாடல். 2015 தான் போனேன் நீங்கள்?
சாரி 2019 15ல தான் R15 வச்சிருந்தேன். ஓகே ஓகே 2019ல போயிருக்கீங்க. ஓகே. அப்ப வந்து புல்லட்ல எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அந்த மாதிரி. ஸோ 2019ல போறப்போ திரும்பி போறப்ப அவன் ஓட்டினா அந்த லாஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருப்பேன். 300 கிலோமீட்டர் லாஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருப்பேன். ரிட்டர்ன் வரப்போ 300 கிலோமீட்டர் நான் தான் ஓட்டினேன். அவன்கிட்ட பைக்கே தரல. ஏன் என்ன காரணம்னா மற்ற பைக்லாம் எனக்கு R15 இல்லைன்னா ஒரு லாங் ரைட் போறப்போ எனக்கு இந்த கிராஸ் விண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். ஈஸியார்ல ஹைவேஸ்ல போறப்போலாம் கிராஸ் விண்ட் அடிச்சா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும், அலசும். இன்னொன்று வந்துட்டு காத்தடிக்க அடிக்க நம்ம திருவணும், வண்டியை நல்லா திருவனாதான் போகும். அது முக்கியமா டபுள்ஸ்ல. கண்டிப்பா இதுல நான் ஒரு 85 kg இருப்பேன், அவன் ஒரு 75 kg இருப்பான். 2 பேரும் உட்காந்துருக்கோம். அது மதிக்கவே மாட்டேங்குது. 2 பேர் ஒரு அடல்ட் உட்காந்துருக்கோன்றத ஒரு மதிக்கவே இல்லை. காரணம் அந்த டார்க்குன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த டார்க்கோட பிளே, பைக்கோட வெயிட், அந்த மெட்டாலிக் பாடி, அந்த ரோல் வந்துட்டு அப்பதான் எனக்கு தெரியுது. ஃபுல்லா நான் தான் ஓட்டினேன். அவ்வளோ கிராஸ் பண்ணிட்டு அடிச்சிச்சு பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணும் போதெல்லாம். அசரவே இல்லை, பாட்டும் போது. அது ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புல்லட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு புல்லட்டே பிடிக்காது. ஓட்டினதுக்கு அப்புறம் எனக்கு புல்லட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமேல தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம தேடுறப்பெல்லாம் கிடைக்காது. அதுவா ஒரு நாள் தூங்கி முழிச்சப்ப அவனே யார் என்னை கூட்டு போனானோ ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு இந்த அந்த ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆகி புல்லட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. அதுதான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமேலு நான் வந்து வேற பைக்லாம் டிராவல் பண்ணியிருக்கேன். வெளியே நானும் லாங் ட்ரைவ் போயிருக்கேன், டொமினர்ல போயிருக்கேன், கிளாசிக்லயும் போயிருக்கேன். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பைக்ஸ். மை ஓன் பைக் R15 எடுத்துட்டு ரொம்ப தூரம்லாம் நான் போனதில்லை. பாண்டிச்சேரி போயிருப்பேன், அந்த பக்கத்துல தான் போயிருப்பேன். வித்தின் 200 கிலோமீட்டர்ஸ். ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஒன் ஃபைன் டே மார்னிங் அவனே கால் பண்றான். 2017ல இருந்து 7 இயர்ஸ்னா 2014 வந்துருது சார். 2017ல இருந்து 19ல இருந்து 5 இயர்ஸ் 2023, அதாவது 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு கால் பண்றான் காலையில. இந்த மாதிரி ஒரு 500 சேலுக்கு இருக்கு, நீ எடுத்துக்கோ, நல்ல வண்டி அப்படிங்கிறான். போட்டோஸ் அனுப்பு எனக்கு அப்படிங்கிறான். அனுப்புனா மெரூன் வித் குரோம். இந்த மாடல் நான் பார்த்ததே இல்லை, இது இப்படி ஒரு 500 வந்துச்சா அப்படின்னு கேட்கறேன். நீ வந்து பாரு உனக்கு பிடிக்கும்னா போனேன், பார்த்தேன். காலையில போன் அடிச்சு சொன்னா ஈவினிங் அந்த வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். R15ல போனேன். R15 அவன் வண்டியை வீட்டுல போட்டுட்டு நான் புல்லட் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேல தான் பழக ஆரம்பிக்கிறேன் புல்லட்டோட. அந்த ஒன்ஸ் அந்த 500ஓட டார்க்கு 500 வந்து 42 நியூட்டன் மீட்டர் டார்க், 42 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க், எஸ் 3000 RPMல கிடைக்கும். எஸ் அந்த புல் ஒன்ஸ் ஃபீல் பண்றோம்னா அதுல நிறைய லாங் ரைட் போயிட்டேன். கிளாசிக்ல நான் 500 எடுத்ததுல இருந்து நிறைய லாங் ரைட்ஸ் போயிட்டேன். லாங் ரைட்ஸ் போயிருப்பீங்க சார்? லாங் ரைட்ஸ்னா நான் எத்தனைன்னா ஒரு மேபி ஒரு 20 அந்த மாதிரி போயிருப்பேன். மினிமம் ஒரு 300 to 500 கிலோமீட்டர்ஸ் அப் ஒன் ஸ்ட்ரெச்சில் அந்த மாதிரி போயிருப்பேன். அது கணக்கு இல்லை, எத்தனை போனோம் எவ்வளவு தூரம் போனோம்னு கணக்கு இல்லை. அது நமக்கு போகணும்னு தோணுது இல்ல, இந்த பைக்ல தான் போகணும்னு தோண வைக்கிறதுல. ஒன் டைம் கூட இப்ப ரீசெண்டா கூட நான் GT 650 வச்சிருந்தேன். அங்க இருந்து இங்க வண்டி எடுத்து வந்து வீட்டுல GT போட்டுட்டு மெக்வீன் 650 அதை வச்சிருந்தேன். வீட்டுல GT போட்டுட்டு என்னோட 500 ரெடி பண்ணி அதை ஒரு ட்ரிப்புக்கு எடுத்துட்டு போனேன். ஞாபகம் இருக்கு. ஏன்னா இதுல ஒரு ஹில்ஸ்ல வந்து என்ஃபீல்டு ரைட் பண்ற அது ஒரு வேற கேட்டகரி, தனியா பேசுவோம் சார். ஏன்னா இந்த கிளாசிக் 500 மேல ஏறுற மாதிரி உங்களுக்கு எந்த பைக்கும் மேல ஏறாது சார். இப்போ வந்துட்டு நான் ஒன்னு சொல்றேன், நான் சொன்னேன்னா இந்தியா A to B எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் பட் இந்தியா ஃபுல்லாவே நான் என்னோட என்ஃபீல்டு அந்த கிளாசிக் 500 ஸ்டெல்த் பிளாக் தொடாத பிளேஸே கிடையாது. ஐ டச்ட் மோஸ்ட்லி எவ்ரி ஹில் ஏரியாஸ். அந்த காட் ரோட்ஸ்லாம் நீங்க கிளாசிக் 500 மேல ஏத்துனீங்கன்னா சார் நீங்க இறங்கவே மாட்டீங்க. we are just taking a break here like ஏன்னா இப்போ ஆல்ரெடி 40 minutes ஆயிடுச்சு அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு. 40 minutes பேசிப்போம்ல. இந்த டாபிக் இந்த ஒரு அப்ப இருந்த குரூப் ரைடும் இப்ப இருந்த குரூப் ரைடு இது ஒரு டாபிக்கா நம்ம போட போறோம். அதுக்கப்புறம் அத பத்தி தெளிவா பேசுவோம் சார். அதுக்கப்புறம் கிளாசிக் அண்ட் ஹில் ஸ்டேஷன் ரைட்ஸ் இது ஒரு டாபிக்கா வரும். இந்த பாட்காஸ்ட் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். சோ முடிஞ்ச அளவு அடுத்தடுத்த எபிசோடு வரும். 40 minutes ஆயிடுச்சுல, அதுக்குள்ள இதுதான் சார் பிரச்சனை. ஒரு 2 மோட்டர் ஹெட் சேர்ந்தாங்கன்னா பைக்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், டைம் போறதே தெரியாது. ஆக்சுவலா டைம் இப்போ வந்துட்டு 11:30 11:40 இருக்கும் PM நைட்டு. ஸோ இந்த டைம்ல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பயுமே வந்துட்டு அந்த இதே சேம் டாபிக் வந்து நாங்க மல்டிபிள் டைம்ஸ் பேசியிருக்கோம், நிறைய வாட்டி பேசியிருக்கோம் சார். ஒன்னும் இல்ல, இப்போ நீங்க மோட்டார் சைக்கிளை பத்தி பேசணும்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நீங்க நைட்டு 3 மணிக்கு என்ன எழுப்பி விட்டு பேச சொன்னா கூட நான் பேசுவேன். என்ன மாதிரியே தான் ரைட் ரேஞ்சும். ஸோ ஓகே,
ஸோ இந்த பாட்காஸ்ட் இதோட எண்ட் பண்ணிப்போம். அடுத்தடுத்த எபிசோடு உங்களுக்கு கேட்கணும்னு ஆசையாக இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் வந்து மேபி ட்ரை டு புட் இட் இன் வீக்லி பேசிஸ். வில் see how it goes. Thank you, people. Thank you, guys. Bye. Don't forget to subscribe and like and share this video. Thank you so much. So this is Rider MJ and here with us Enfield enthusiast. Thank you, people. Bye.